ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருந்தால் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக வரி அளவை குறைக்க வாய்ப்பு இருப்பதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான மாநில அளவிலான கருத்தரங்கம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் நிதியமைச்சர் ஜெயக்குமார், வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி, தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், ஜிஎஸ்டி தொடர்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட காரணமாக மாநில அரசுகளின் நிதி உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி அளவு மறுபரிசீலனைக்கு உட்பட்டது என்பதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இந்த வரியிலே ஏற்கனவே இவ்வளோ இருந்தது, இவ்வளோ அதிகமாக ஆகிவிட்டது, இதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா இனிமேல் பொறுத்தவரை பார்த்தா வரி விதிக்கின்ற அதிகாரம் என்பது மாநில அரசும் கிடையாது, மத்திய அரசும் கிடையாது. அது ஏற்கனவே நான் சொன்னபடி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மட்டும்தான் உண்டு. ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது எல்லா மாநில நிதியமைச்சர்கள், மத்திய நிதியமைச்சர் தலைவராக இருக்கின்றார்கள். எனவே விதிக்கப்பட்ட ஒரு பொருள் மீது 28% இல்லை என்றால் ஒரு 18%, இல்லை என்றால் ஒரு 12%, இல்லை 5% வரி விதிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை திரும்பவும் அது வரி விதிப்பினால் மக்களோ இல்லை வர்த்தகர்களோ சிரமப்படுறான்னு சொன்னால் அது மறு ஆய்வுக்கு உட்பட்டு தான். ஏன்னா அது பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. அதில் நியாயமான ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அதை ரீகன்சிடர் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு.